டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஒரு முக்கிய செய்தி, இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்தை பிப்ரவரி 19 தள்ளி வச்சுருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆசிரியர் தொடங்கவிருந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் பிப்ரவரி 19 தள்ளி வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் SSTA பொதுச் செயலாளர் ராபர்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது, திமுக ஆட்சிக்கு வந்தும் 2009 ஆண்டுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று அக்கட்சி தேர்தல் வாக்குறுதிகளிலேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது ஏன் இன்னும் நிறைவேற்றலை? திமுக ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆயிட்டனால சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரதம் போராட்டங்கள் எல்லாமே செப்டம்பர்லேயே நடத்தினாங்க. அப்பொழுது ஊதிய முரண்பாடு தொடர்பாக ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில் 3 மாதத்தில் முதல்வருடன் ஒப்படைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஆனால் தற்பொழுது 4 மாதங்களாகியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. மேலும் அரசு சார்பில் இதற்கான குழு அமைத்து ஓராண்டு ஆகியும் எந்த முன்னேற்றமும் இருப்பதாக தெரியலைங்க. எனவே சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி பிப்ரவரி 12 டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்துறதா இருந்தாங்க. அது பிப்ரவரி 19 மாற்றி வச்சுருக்காங்க. நிர்வாக காரணத்தினால் போராட்டம் பிப்ரவரி 19 மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் பிப்ரவரி 19 முதல் மாடு தழுவிய போராட்டத்தை நடத்த இருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். அது மட்டுமே இல்லை, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 400 பேருக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் விரைவில் வழங்க இருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.